நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க உயர்நீதிமன்றத்தின் விடுமுறை நாட்களை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீதிமன்ற விடுமுறை தொடர்பான நடைமுறை ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே பின்பற்றப்பட்டு வருவதால் எளிதில் மாற்றம் கொண்டுவர முடியுமா என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வருடத்தின் 365 நாட்களில் சென்னை உயர்நீதிமன்றம் 210 நாட்கள் மட்டுமே செயல்படுகிறது. வழக்கமான அரசு விடுமுறை, கிறிஸ்துமஸ், பொங்கல் விடுமுறை, கோடை காலத்தில் சுமார் 1.5 மாதம் விடுமுறை என நீண்ட விடுமுறை விடப்படுவது நடைமுறையாக இருந்து வருகிறது. மற்ற தொழில்களோடு வழக்கறிஞர் தொழிலை ஒப்பிட முடியாது என்பதால் நீதித்துறையில் பணிபுரிபவர்களின் உளவியல் ரீதியான ஓய்வுக்கு விடுமுறைகள் கட்டாய தேவை என்கின்றனர் மூத்த வழக்கறிஞர்கள். தொடர்ந்து நாங்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறோம், 18 மணி நேரம் வேலை செய்கிறோம். இப்படி தொடர்ந்து நடத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு ஓய்வு என்பது முக்கியமானது ஒன்று. ஒவ்வொரு வருடமும் இங்கே 1/3 நீதிபதிகளிடம் காலியாக இருக்கிறது. 1/3 இடம் காலி என்று சொன்னால் வருடத்திற்கு 4 மாதங்களை அவர்களே அதிகாரபூர்வமாக மூடி வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய 1 மாதம் நாங்களுடைய இந்த லீவு நாள் அவர்களுக்கு கொண்டு வாய்விடுப்போம். ஆனால் இவைகளெல்லாம் முக்கியமானவர்கள். எங்களுடைய தமிழ் ஆண்டு, ஆங்கில ஆண்டு இவைகளெல்லாம் கூட இல்லாவிட்டால் மனிதர்கள் மனிதராகவும் நாகரிகமாக வாழ வேண்டுமே தவிர மிருகங்களாக வாழ முடியாது. உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை விடப்பட்டாலும் அவசர வழக்குகளை விசாரிக்க விடுமுறை கால நீதிமன்றங்கள் செயல்படுகிறது. சிவில் வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர்களை விட குற்றவியல் வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர்களுக்கு எப்போதுமே பணி இருப்பதால் விடுமுறை தினங்களை குறைக்கக்கூடாது என்பது இளம் வழக்கறிஞர்களின் கருத்து. இது குறைக்கவே தேவையில்லை. எங்கள் தொழில் பொறுத்த வரைக்கும் அது மென்டல் ஒர்க். இருக்கிற லீவில் நாங்கள் தயார் செய்து கொள்வதற்கு கரெக்டான டைம் இருக்குது. அதில் நாங்கள் தயார் செய்து கொள்வதற்கு சரியாக இருக்குது. எங்களை போல் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ் பண்ண அட்வொகேட் 24/7 ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் எல்லா நேரங்களிலையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த லீவ் எங்களுக்கு குறைச்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அது பாதிப்பாகும். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த RM லோதா இந்தியாவில் நீதிமன்றங்கள் வருடத்தில் 365 நாட்களும் செயல்பட வேண்டும் என்று சொன்னபோது வழக்கறிஞர் சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 365 நாட்களும் பணியாற்ற தாங்கள் தயார் என்று முடிவெடுத்ததாகவும் அதன்படியே நீதிமன்ற விடுமுறை நாட்களை குறைப்பது தொடர்பாக வழக்கறிஞர்களின் ஆலோசனையை கேட்க செயற்குழு கூட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகிறது மெட்ராஸ் பார் அசோசியேஷன். எங்களை பொறுத்த வரைக்கும் 365 நாள் தொடர்ந்து வேலை செய்கிறதுங்கிறது யாராலும் முடியாத காரியம். ஆனால் நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, செய்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். நாங்கள் 364 வேலை செய்ய தயாராக இருக்கிறோம்னு சொன்னது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய நீதிபதிகள் சொன்னது இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். இதனால் என்ன குற்றம் வருதுன்னா, பார் தான் தயாராக இல்லை, ஜட்ஜஸ் ரெடியாக இருக்கிறாங்க, பார் தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குதுங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு இருக்குது. அதை ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் 12ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ஜெனரல் பாடி போட்டிருக்கிறோம். கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் 193 நாட்கள் மட்டுமே செயல்பட்டது. அவ்வப்போது வழக்கறிஞர்களின் பிரச்சினைக்காகவும் அரசியல் சமூக நிகழ்வுகளில் எதிர்ப்பை தெரிவிக்கவும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில் விடுமுறை தினத்தை குறைக்க முடிவெடுக்கப்பட்டால் வழக்கறிஞர்களுக்கு வருத்தம்தான் என்றாலும் வாதி பிரதிவாதிகளுக்கு கொண்டாட்டம்தான். தந்தி செய்திகளுக்காக ரமேஷ்குமார்.